ஆதியாகமம் 24:67. துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். பல வருஷமா உங்களுக்குள்ள ஒரு துக்கம் இருந்து கொண்டிருக்கலாம். சிலரை இழந்தது நிமித்தம், இல்ல நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க ஃபேஸ் பண்ண சில சிச்சுவேஷன்ஸ்னால யாராலையுமே ஆறுதல் படுத்த முடியாத ஒரு துக்கம் உங்க ஆழ் மனதுல இருந்து கொண்டே இருக்கலாம். ஈசாக்கோட வாழ்க்கையில ஒரு புதிய விஷயத்தை செய்து பழைய துக்கத்தை ஆறுதல் படுத்தின அதே தேவன் இன்னைக்கு உங்களையும் ஆறுதல் படுத்த உங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஈசாக்கு எப்படி ரெபேக்காலை ஏற்றுக்கொண்டாங்களோ அதே போல ஏசப்பா நமக்கு செய்ய இருக்கிறதான காரியத்திற்கு நம்ம விட்டு கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளணும். பழசையே பிடிச்சு வச்சுட்டு எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, இல்லை இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துருச்சேன்னு அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா புதிய காரியங்கள் எப்படி நடக்கும்? ஏசப்பா அனுமதிக்காம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படிப்பட்டதான எண்ணம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துக்கம் நீங்குகிறது, புதிய காரியங்கள் நடக்கிறது. ஆமென்.